அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்னை நிகழ்ச்சி நம்ம 1,44,000 பேர் சீயோன் மலையில் நிற்கிறாங்க. சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அவங்க பாட்டு பாடினாங்க அப்படின்றதெல்லாம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது முதல் தூதன், நித்திய சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், நியாய தீர்ப்புகளின் வெளிப்பாடுகளை சாட்சிகளாய் கண்டு கொண்டிருக்கும் யோவான் அநேக தூதர்கள் பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறார். இப்படி யோவான் அந்த காட்சியை பார்க்கும்பொழுது நிறைய தூதர்கள் வேலை செய்கிறாங்க. நிறைய தூதர்கள் வேலை செய்த யோவான் பார்க்குறாரு. அதில் அவ்வாறு யோவான் பார்த்து கொண்டு இருக்கும்போது மத்திய ஆகாயத்தில், அதாவது பூமியை சுற்றி இருக்கும் ஆகாய மண்டலத்தில் ஒரு தேவதூதன் பறந்து கொண்டிருப்பதை காண்கிறார். வானத்தில் ஒரு தேவதூதன் பறந்துகிட்டு இருக்கிறத யோவான் பார்க்குறாரு. பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பதை இந்த தூதனுடைய ஊழியமாகும். நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கதான் இந்த பறந்து கொண்டிருக்கிற தூதனுடைய ஊழியமா. இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் தேவதூதன் பூமி எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவ தூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கிறோம். 6வது வசனமோ 7வது வசனமோ, மற்ற எந்த இடத்துலையும் தூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கிடையாதுங்க. அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது திருவசனம் வரைக்கும், எப்படி கொர்நேலியுவின் வீட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்க பேதுருவை அழைத்தனுப்ப வேண்டும் என்று கூறுகின்றான். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கொர்நேலியுவுக்கு, புறஜாதியானாகிய கொர்நேலியு வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனால் தேவதூதன் அறிவிக்கல. பேதுருவை போய் கூட்டு வர சொல்றாரு. ஏன்னா பேதுரு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மனிதர்கள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த இடத்தில் தேவதூதன் நற்செய்தி அறிவிக்கல. இந்த சுவிசேஷ யுகத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமே சுவிசேஷத்தை கூறி அறிவிக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நம்ம தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி நம்ம கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. நம்ம தான் மனிதர்களாகிய நம்ம தான் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிற பணி நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. தூதர்கள் கிட்ட கிடையாது. நற்செய்தி பணி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகும். ஆனால் கடைசி காலங்களில், அதாவது அந்த உபத்திரவ காலத்தில், 3 வருஷம் உபத்திரவத்திலேயே மகா உபத்திரவம், அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 1000 ஆண்டு ஆட்சி செய்ய வரப்போறாரு இல்லையா, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா 3 வருஷம் உபத்திரவ காலம். 3 வருஷம், அந்த மகா உபத்திரவ காலம் 3 வருஷத்துல ஒரு தேவதூதன் புறப்பட்டு போய் நித்திய சுவிசேஷத்தை, அதாவது காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் இருப்பான். நித்தியமாய் இருக்கிற சுவிசேஷத்தை இந்த தேவதூதன் போய் அறிவிக்கிறாராம். சுவிசேஷம் என்றால், சுவிசேஷம்னால நல்ல செய்தி, குட் நியூஸ் அப்படின்னு தானே அர்த்தம். இந்த நல்ல செய்தி, அதாவது இந்த சுவிசேஷம் அப்படின்றது 4 வகை சுவிசேஷம் இருக்குதுமா. அதில் முதல் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம். 2வது சுவிசேஷம் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் பணி 20வது அதிகாரம் 24வது வசனத்தில்
தேவ கிருபைக்கான சுவிசேஷம், தேவனுடைய கிருபைக்கான சுவிசேஷம். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறவர் கிருபையின் காலம். இப்ப அறிவிக்கிற சுவிசேஷம் எல்லாம் கிருபையின் சுவிசேஷம். பவுல் இன்னொன்னு சொல்றாரு, என்னுடைய சுவிசேஷம் அவரு சொல்றாரு. ரோமருக்கு எழுதின திருமுகம் 2:16, அப்போஸ்தலர் பணி 26வது அதிகாரம் 16 18 வசனம் வரைக்கும் பவுல் என்ன சொல்றாரு, இது என்னுடைய சுவிசேஷம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நித்திய சுவிசேஷம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல எழுதியிருக்குது. இந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி யாருதுனாக்கா தேவ தூதன் தான். அந்த கடைசியில உபத்திரவ காலம் பீக்கில போகல, மகா உபத்திரவ கொடிய காலம், அந்த காலகட்டத்துல தேவ தூதன் நித்திய சுவிசேஷத்தை, காலகாலமாய் இருக்கிற அந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். அந்த தூதன் தான் வானத்துல பறந்து கொண்டு இருக்கிறதாக யோவான் பார்க்கிறாரு. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் தேவ தூதன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து அப்படின்னு வசனம் வருதுங்க. வசனம் அப்படிதான் வருது. பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பதை இந்த தூதனுடைய ஊழியம். எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா கோத்திரத்து மக்களுக்கும், எல்லா பாஷை பேசுற மக்களுக்கும், எல்லா ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை இந்த தூதன் அறிவிப்பார மகா உபத்திரவ காலத்துல. அதுதான் நித்திய சுவிசேஷம் அப்படின்னு வேதத்துல எழுதி இருக்குதுங்க. இந்த நித்திய சுவிசேஷத்தை பத்தி தயவு செய்து நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா அது புரியும். தேவதூதன் உரைக்கிற அந்த நற்செய்தி என்னன்றது. அதனால இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், 4 வகையான சுவிசேஷத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த 4ல நித்திய சுவிசேஷத்தை பார்த்தோம். அடுத்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் எந்த செய்தியை சொல்லுது அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.